Hi everyone. Today we are going to see three words. Those words some kind of tricky words. How come those words are tricky? Before see that, welcome to the channel Hindi Polyclots. This is Gopinath Subramanya. Before see the conversation based on those words, if you like this content, please hit the like button and consider subscribe. Okay, shall we see the words? Come. First word utna, second itna, third kitna. ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு வார்த்தைகள் கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுவாங்க அந்த சென்டென்ஸில், சரிங்களா? ஆனால் உச்சரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். கித்துனா, இத்துனா, உத்துனா, சின்ன வித்தியாசம் வரும், சரிங்களா? நம்ம தமிழில் எவ்வளவு, இவ்வளவு, அவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கித்துனா அப்படின்னா எவ்வளவு, இத்துனா அப்படின்னா இவ்வளவு, உத்துனா அப்படின்னா அவ்வளவு. இந்த உத்துனாக்கு வந்து ஜித்னா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க. இன்னொரு வார்த்தையும் இருக்குது ஜித்னா, அதை கான்வர்சேஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி சில நேரம் இவ்வளவுக்கு பதிலாக இந்த உத்துனாங்கிறதையும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால சொன்னேன், கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்டென்ஸை பொறுத்து கொஞ்சம் மாற்றியும் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் மாற்றியும் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுக்கு அப்படிங்கிறத இந்த உத்துனா கூட யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? எந்த வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு நம்ம இன்றைக்கி கான்வர்சேஷனை பார்ப்போம், வாங்க. राहुल, अरे अदिति, ये किताब कितने रुपये है? अरे अदिति, ராகுல் வந்து ஃப்ரெண்ட்ட கேட்குறார். அரே அதிதி, அதிதி அப்படின்னா பேர். ये किताब कितने रुपये है? இந்த புத்தகம், ये किताब இந்த புத்தகம் எவ்வளவு ரூபாய்? கித்தனை அப்படின்னா எவ்வளவு ரூபாய், சரிங்களா? அதிதிக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. கெஸ்ட்டு, விருந்தினர் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிதின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அதிதின்னு பேர் வைப்பாங்க. இந்த அதிதி அப்படின்னா விருந்தினர் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இந்த கவர்மெண்டில் விளம்பரப்படுத்துவாங்கள்ல, அதிதி தேவோ பவ அப்படின்னா வெளிநாட்டவரை நம்ம உபசரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதிதி தேவோ பவ, சரிங்களா? ரைட், அடுத்து அதிதி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அதிதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, मुझे ठीक से नहीं पता, मुझे ठीक से नहीं पता, लेकिन इतनी महंगी नहीं होगी. मुझे எனக்கு ठीक से नहीं पता, ठीक से அப்படின்னா சரியாக, नहीं पता அப்படின்னா தெரியவில்லை. இந்த இடத்துல முஜே டீக் சே நகி மாலும் அப்படின்றத வச்சுக்கலாம். இந்த பத்தாங்கிற வார்த்தை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. முஜே டீக் சே நகி பத்தா, எனக்கு சரியாக நிச்சயமாக தெரியவில்லை. லேக்கின் ஆனால், எத்தனி மெகங்கி நகி ஹோகி ஆனால், எத்தனி அவ்வளவு, மெகங்கி அப்படின்னா காஸ்ட்லி. இத்தனை மெகங்கி நகி ஹோகி ஆனால் அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மெகங்கி நகி ஹோகி அப்படின்னா அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்காது. எத்தனி அப்படின்னா அவ்வளவு. லேக்கின் எத்தனி மெகங்கி நகி ஹோகி, முஜே டீக் சே நகி பத்தா, லேக்கின் எத்தனி மெகங்கி நகி ஹோகி, எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்காது அப்படின்னு அதிதி சொல்கிறாங்க. இந்த வாக்கிய அமைப்பில் நல்லா கவனிச்சிங்களா? நம்ம இத்தனி அப்படின்னா இவ்வளவு அப்படின்னு தான் முத பார்த்தோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அவ்வளவுக்கு இந்த இத்தனை பயன்படுத்துவாங்க அப்படின்னு. இத்தனை அப்படின்னா இவ்வளவு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே அவ்வளவுங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த வார்த்தைகளும் கொஞ்சம் ட்ரிக்கியான வார்த்தை. அதை நீங்கள் பேச பேச யூஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, சரிங்களா? இத்தனி அப்படின்னா இவ்வளவுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல அவ்வளவுன்னு வச்சு பேசுகிறாங்க. இத்தனி மகங்கி நெய் ஹோகி, அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்காது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு
நிறைய படிக்க படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த வார்த்தை இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். அதுக்கு ராகுல் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாரு, हाँ मुझे भी यही लगता है, हाँ मुझे भी यही लगता है, वैसे तुम कैसे रोज इतना पढ़ाई कर लेती हो, वैसे तुम कैसे रोज इतना पढ़ाई कर लेती हो, हाँ ஆமா मुझे भी நானும் இல்லை எனக்கும் அப்படின்னு அர்த்தம். முஜே அப்படின்னா எனக்குன்னு பார்த்தோம் இல்லையா, எனக்கும் கூட வச்சுக்கோங்க. எனக்கும் இல்லாட்டா நானும். யஹி லக்தாஹே அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகின்றது, நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன். வைசே சொல்லப்போனால், இந்த வைசே அப்படின்னா சொல்லப்போனால் அப்படின்னு அர்த்தம். தும் நீ, கைசே எப்படி, தும் கைசே எப்படி, ரோஜ் தினமும், தினமும் எத்தனா படாய் கர்லேத்தி ஹோ இவ்வளவு படிக்கின்றாய். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இத்தனாங்கிறத கரெக்டாக இவ்வளவுன்னு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வாக்கியத்தில் இத்தனாக்கு வந்து அவ்வளவுன்னு யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அந்த மாதிரி தான். हाँ मुझे भी यही लगता है, वैसे तुम कैसे रोज इतना पढ़ाई कर लेती हो, ஆமாம் நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன், சொல்லப்போனால் நீ எப்படி தினமும் இவ்வளவு படிக்கின்றாய் அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. நீங்கள் ஹிந்தி வாக்கியங்களை படிக்கும்போது சாதாரணமாக தமிழில் பேசுகிற மாதிரியே முயற்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய ஃப்ளூயன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அது என்ன சொல்கிறாங்க, பஸ் बस आदत हो गई है, बस आदत हो गई है, लेकिन आप कितना सोच रहे हो, आप कितना सोच रहे हो, मैं उतना नहीं पढ़ती. பஸ் அவ்வளோதான், பழக்கம் ஆயிடுச்சு. ஆதத் அப்படின்னா பழக்கம், பழக்கம் ஆகிவிட்டது. ஆதத் हो गई है, लेकिन आना आप நீங்கள் கித்தனா சோச் ரயே ஹோ, நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீர்களோ, கித்தனா அப்படின்னா எவ்வளவு, சோச் ரயே ஹோ அப்படின்னா நினைக்கிறது, சோச் அப்படின்னா நினைப்பு, சோச் ரயே ஹோ அப்படின்னா நினைக்கிறீர்களோ, மே நான், உத்துனா அவ்வளவு, நகி பட்டி படிப்பதில்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜித்னாங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. இந்த உத்னாக்கு பதிலாக ஜித்னா போட்டாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மே ஜித்னா நகி பட்டி, மே உத்னா நகி பட்டி, அவ்வளோதான், பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாங்க. பஸ் ஆதத் हो गई, लेकिन आप कितना सोच रहे हो, मैं उतना नहीं पढ़ती, இல்லை அப்படின்னா மே ஜித்னா நகி பட்டி, அவ்வளோதான், பழக்கமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீர்களோ நான் அவ்வளவு படிப்பதில்லை அப்படின்னு அதிதி சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாரு, अच्छा और ये बताओ, अच्छा और ये बताओ तुम्हें हिंदी कितनी पसंद है, अच्छा சரி, और ये बताओ சொல்லுங்க, और ये बताओ அப்படின்னா சரி சொல்லு அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, சரி சொல்லுங்க. और ये बताओ तुम्हें உங்களுக்கு ஹிந்தி கித்னி பசந்த் है, ஹிந்தி எவ்வளவு பிடிக்கும், கித்னி அப்படின்னா எவ்வளவு, பசந்த் அப்படின்னா விருப்பம், பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும், எவ்வளவு பிடிக்கும். अच्छा और ये बताओ तुम्हें हिंदी कितनी पसंद है, சரி சொல்லுங்க உங்களுக்கு ஹிந்தி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. அதுக்கு அதிதி என்ன சொல்கிறாங்கன்னா, हिंदी मुझे बहुत पसंद है, हिंदी मुझे बहुत पसंद है, लेकिन अंग्रेजी भी सीखनी ज़रूरी है, हिंदी मुझे बहुत पसंद है, हिंदी मुझे எனக்கு,
பகுத் பசந்தே ரொம்ப பிடிக்கும். பகுத் அப்படின்னா ரொம்ப, பசந்தே அப்படின்னா பிடிக்கும். லேக்கின் ஆனால், அங்கிரேஜி அங்கிரேஜி அப்படின்னா ஆங்கிலம். அங்கிரேஜி பி சீக்னி ஜரூரி ஹே, ஆங்கிலமும் கற்றுக்கிறது முக்கியம். சீக்னி அப்படின்னா கற்றுக்கொள்வது, ஜரூரி அப்படின்னா முக்கியம். हिंदी मुझे बहुत पसंद है लेकिन अंग्रेजी भी सीखनी जरूरी है. ஹிந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஆங்கிலமும் கற்றுக்கிறது முக்கியம் அப்படின்னு அதிதி சொல்கிறாங்க. ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, हाँ सही कहा, हाँ सही कहा, लेकिन हमें हिंदी सीखनी हो तो हमें इतना अभ्यास करना पड़ेगा ना. हाँ सही कहा, लेकिन हमें हिंदी सीखनी हो तो हमें इतना अभ्यास करना पड़ेगा ना. ஆமாம், சஹி கஹா அப்படின்னா சரியாக சொன்னாய், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுத்திக்கலாம். லேக்கின் ஆனால், இந்த லேக்கினுக்கு பதிலாக அகர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது, அப்படிங்கிற வார்த்தையும் ஹிந்தியில் இருக்குது. அகர் அப்படின்னாலும் ஆனால் தான், லேக்கின் அப்படின்னாலும் ஆனால் தான். ஹமே ஹிந்தி சீக்னி ஹோத்தோ, ஹமே ஹிந்தி சீக்னி ஹோத்தோ, நாம் ஹிந்தி கற்றுக்கணும்னா, ஹமே எத்தனை அபியாஸ் கர்னா படைகானா, நாம் இவ்வளவு பயிற்சி பண்ணணும் இல்லையா. இத்தனை அபியாஸ், அபியாஸ் அப்படின்னா பயிற்சி, ப்ராக்டிஸ். கர்னா படேகானா பண்ணணும் இல்லையா. கர்னா படேகா அப்படின்னா பண்ணணும், கர்னா படேகானா அப்படின்னா பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்குறது. सही कहा, लेकिन हमें हिंदी सीखनी हो तो हमें इतना अभ्यास करना पड़ेगा ना. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நாம் ஹிந்தி கற்றுக்கணும்னா நாம் இவ்வளவு பயிற்சி பண்ணணும் இல்லையா அப்படின்னு ராகுல் கேட்குறாரு. அதுக்கு அதிதி என்ன சொல்கிறாங்க, हाँ कितना ज़्यादा अभ्यास करोगे उतना अच्छा सीखोगे. हाँ कितना ज़्यादा, ஆம் எவ்வளவு அதிகமாக, ஜியாதா அப்படின்னா அதிகமாக, எவ்வளவு அதிகமாக அபியாஸ் கரோகே ப்ராக்டிஸ் செய்கிறீர்களோ, பயிற்சி செய்கிறீர்களோ, கரோகே செய்கிறீர்களோ, உத்துனா அவ்வளவு, அச்சா சிக்கோகே சிறப்பாக கற்றுக்கொள்வீர்கள். கித்தனா ஜியாதா அபியாஸ் கரோகே உத்தனா அச்சா சிக்கோகே. ஆம் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு அதிதி பதில் சொல்கிறாங்க. ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.